சிலர் என்ன சொல்றாங்கன்னா, வருமானம் இருக்கு பாஸ்டர், ஆனா வருமானத்தை மிஞ்சின செலவு. காசு வந்துகிட்டே இருக்கு, ஒரு பக்கம் காசு வருது, இன்னொரு பக்கம் காசு என்ன செய்யுது, செலவாகும். அப்போ என்ன ஆகிறது என்றால், இன்றைக்கு என்னுடைய பொருளாதாரத்தின் ஆசீர்வதிக்கப்படணும்னா மிக முக்கியமான காரியம் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் பேஸ்மெண்ட் சீக்ரெட் என்னன்னா, ஸ்தோத்திரம், என்னுடைய பொருளாதாரத்துக்கும் கர்த்தர் வேலி அடைப்பாராக. அப்படி என்றால் என்னுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய இருக்கிற வருமானத்திலே நீங்கள் செழிப்பாய் வாழ முடியும். நீங்கள் இருக்கிற வேலையிலே கர்த்தர் உங்களை குறைவில்லாமல் நடத்த முடியும். இருக்கிற வேலையிலே கர்த்தர் நம்மை கடன் இல்லாமல் நடத்த முடியும். ஸ்தோத்திரம். மாசந்தோறும் என் கடன் பெருகுதுன்னா என் பொருளாதாரத்தில் உள்ள வேலி எங்கேயோ எடுக்கப்பட்டு விட்டது. இந்த பகல் வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், இங்கே இருக்கிறவர்களையும் இது ஆன்லைன்ல பார்க்கிறவர்களையும் நம்ம சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கிற அத்தனை குடும்பங்களையும் அவருடைய பொருளாதாரத்தை கர்த்தர் வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாப்பாராக.